రండి రండి బాగున్నాయా தம்பி இந்த தொகுதியிலேயே ஒரு பெரிய புள்ளி పేరు విశ్వనాథ రెడ్డి రెడ్డి గారు పర్వాలేదు కూర్చోండి. ఏమిరా అయ్యా పెద్దవాడని చెప్పారు చిన్న పైన ఉన్నాడు தெரியாம சொல்லிட்டாங்க ஐயா. பாபு என்ன நடந்துச்சுன்னு చెప్పారు நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் எதுக்கு இப்படி அர்த்தராத்தில் பிரச்சனை చేస్తారు காலை 5 மணிக்கு எனக்கு மலேசியா ஃப்ளைட்டு இருந்தாலும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் ఇక్కడ వచ్చాను తెలుసా ஹலோ சார், இதுவே இந்த ஏரியாவில் ஒரு ஏழைக்கு பிரச்சனைனா நைட்டு 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வருவீங்களா? போய் இந்த பொறுக்கிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்திருக்கீங்க. நாசமா அவரையும் உன்னன்றா தம்பு இது நல்லா இல்லை கடைசியா வான் பண்றேன் நேனு சார். உங்களுக்கு அப்புறம் அமைச்சர், சபாநாயகர், கலெக்டர் யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க இன்ஸ்பெக்டர் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்களா இல்ல நேரா கமிஷன் ஆபீஸ் போடுமா? நானும் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன். ஆவுன்னு அவளையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ சொல்லி அவளை அடிச்சு மண்டே போட்டு விடுறா. இன்ஸ்பெக்டர் ఉండండి ప్లీజ్ తమ్ముడు ఏం లేదు ఒన్నుల నాకు తెలుసు బాబు న్యాయం చేస్తాను. ఇన్స్పెక్టర్ అయ్యా இந்த தம்புடு சொல்றதுலயும் நியாயம் ఉంది. நம்ம பசங்க தான் தப்பு చేశారు. కంప్లైంట్ తీసుకొని ఎఫ్ఐఆర్ போட்டுருங்க. என்னையா சொல்றீங்க? போடுங்க. ஓகே தம்புடு வஸ்தான் பாபு. புடிங்க உள்ள தூக்கி போடுங்க. சுனாமி வந்து வச்ச மாதிரி இருக்கையா. யோ எஃப்ஐஆர் போட்டச்சையா? பத்தியால எல்லாரும் பேக்கப் ஆயிட்டாருவேன். நீ லாக்கப் ஆயிட்ட. இதாமல பாலிடிக்ஸ். நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன என்ன அநியாயமா கொசு கடியில விடின வரைக்கும் லாகப்ல வச்சு நடக்குச்சு. விடுச்சதும் ராத்திரிலாம் தூக்கமே வந்திருக்காதே. ஏட்டையா சார் டீ குடித்தீல? கொடுத்தேன், அவன் குடிக்கல, நான் குடிச்சிட்டேன். திறந்து விடியா. என்னப்பா உன் என்ஜிஓ சங்கம், மனித உரிமை கமிஷன் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ராத்திரி? ஓவர ஆடனு வையன் ஒரே தட்டு தான். எஃப்ஐஆர் எப்படி போடுறதுன்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லி தரீல. எஃப்ஐஆர் எப்படி போட்டுருக்கோம் தெரியுமா? ஏட்டையா சொல்லியா? போஸ்டர் ஒட்ட வந்த ஆளுங்கட்சிக்காரங்க கிட்ட நீ தகராறு பண்ணிருக்கிற. தட்டி கேட்க வந்த கவுன்சிலர் சவுந்தரா தேவியை தகாத வார்த்தையில திட்டி இருக்கிற. விலக்கி விட வந்த விஸ்வநாத ரெட்டிய நீ விழாவிலே எட்டி ஓய்ச்சிருக்கிற. அப்படியெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்படியெல்லாம் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இதை வச்சு உன்னை ராத்திரியெல்லாம் லாக்கப்பில் வச்சிட்டோம். இப்போ கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்த வேண்டியதான் பாக்கி. இப்போ தெரியுதா போலீஸ் பவர்னா என்னன்னு? இல்லை பயமாக இருக்கோ? ஏதோ ஆர்வ கோளாறுல கொஞ்சம் ஓவராக போயிட்டேன். ரெட்டி ஐயா உன்னை மன்னிக்க சொல்லிட்டேன். இனிமேலாவது இந்த மாதிரி பவர் உள்ள ஆட்கிட்ட மோதுறத நிறுத்திக்க. என்ன உன் செல்ஃபோனு இதில் இருந்த ஃபோட்டோ ஆதாரம் எல்லாத்தையும் அடித்தாச்சு. ஒன்றை மாதிரியே செல்ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் இருக்கு. பிடிச்சிக்கிட்டு பொடி நடையாக வீடு போய் சேருப்பா. ரொம்ப நொந்து போயிட்டேன் ஜி. ரொம்ப நர்வஸ் தானே ஜி. அண்ணே ஒரு பாக்கெட் சிகரெட்டு 2 வாட்டர் பாக்கெட் எடுத்துருவாங்க சீக்கிரம். ஒரு நிமிஷம் பெஸ் எடுத்துட்டு வரேன். இந்தாண்ணா 90 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சுண்ணா. இந்த 10 ரூபா சில்லறை எடுத்துருவாங்க அண்ணா. இந்த டிப்ஸ் எதுக்குண்ணா? பார்த்தா பாமா இருக்கடா போடா. தேங்க்ஸ்ண்ணா. ஜி நல்லா விட்டேன். அம்மா பாஸ்கர் பஸ் ஸ்டாண்ட் வரல. ஃபோன் பண்ணியா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? என்னமா பண்ண போற? ஓகே டென்ஷன் ஆகாத, நான் சொல்றபடி செய். பாஸ் டியூட் பாஸ்
ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார்? பாஸ், அர்ஜென்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொஞ்சம் கூட வரீங்களா? கம்ப்ளைண்டா? எதுக்கு? உன் ஃப்ரெண்டு என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிட்டாயா, கூடவே என் பொண்டாட்டியும் போயிட்டா. சார், ஆக்சுவலி மகாவும் பாஸ்கரும் திருத்தணியில போய் கல்யாணம் பண்றதா உங்க பிளானு. ஆனா பாஸ்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வராம போயிட்டான். அப்பா. ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். மகா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா இப்போ நான் ஸ்டேஷன்ல தான் வரேன். அவன் எதுக்கு ஸ்டேஷனுக்கு போனா? ஏதோ வழிப்பறி பிரச்சனையா சார்? நைட்டு ஃபுல்லா ஸ்டேஷன்ல இருந்திருக்கான். காலையில கிளம்பிட்டானா? எங்க போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணா அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த தருதலை எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னையா? இப்போ என் பொண்ணு என் பொண்டாட்டி எங்கயா? சார், இந்த ஹாஸ்டல்ல தான் உங்க பொண்ணு முன்னாடி தங்கியிருக்காங்க. இறங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன கூப்பிட்டே இருக்கீங்க, நீங்க போயிட்டே இருக்கீங்க. யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்டல் வார்டன். பார்த்தா பழைய கார்டன் மாதிரி தெரியுது. ஷட் அப். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அர்ஜென்ட்டா பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும். ரெண்டு பேருமே இங்க தான் இருக்காங்க. அர்ஜென்ட்டா பார்க்கணும், பேசணும். ஹலோ, உங்க வைஃப் பேர் என்ன? முத்தழகு. என்னது? முத்தழகு. அம்மா, முத்தழகு உங்க வைஃப் தாங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? காட்டுறேன். வீரன் கார்த்தி நினப்பு நெஞ்சில முத்தலகன்னு பச்சை குத்திருக்காரு பாரு. பிள்ளைய பார்க்க வந்த இடத்துல பீலிங்க. யோ, ஏன் பச்சைக்கிளி பேர பச்சை குத்து? உனக்கு என்ன வந்தது? மிஸ்டர் பருத்திவீரன், என்ன? உங்களதான். எஸ். உங்க முத்தழகும் பொண்ணு தங்கி இருக்கிற ரூம் 420. போங்க. தடுக்க வேண்டிய அம்மா பொண்ணு கூட ஓடி வந்துட்டா. பொண்ணை இழுத்துட்டு ஓட வேண்டியவே எங்கேயோ ஓடிட்டா. வீட சுத்தி பத்துக்கிட்டே எரியுது. அப்ப உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே? அது இல்லையா, என் பொண்ணு ஓடி போன விஷயம் அக்கம் பக்கத்துல அரச புரசல தீயோ பரவுதுன்னையா. மகா, உங்க அப்பனோட கௌரவத்தை காப்பாத்த வீட்டுக்கு வந்துடுமா? இல்லப்பா, பாஸ்கரோட எனக்கு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்ன டியூட், பாஸ்கரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இல்ல. ஒருவேளை நீ திருத்தணிக்கு தனியா ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சு அவன் தனியா ஓடி போயிருப்பானோ? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என் ஆபீஸ்ல இந்த கடுவம் போன கந்து வட்டிக்காரன், இன்ஸ்பெக்டர், ரவுடி, கவுன்சிலர், ரெட்டி, இந்த 6 பேத்தையும் கொலை பண்ண போறது. யாராச்சும் கூலி போட தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எவ்வளோ கூலி கொடுப்பேன்? ஆஃபீஸில் 1 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கேன் ஜி. சில்லற இடம்லாம் 60,000 ரூபா இருக்கும். மொத்தமாக கொடுத்துறேன். தலைக்கு 10,000 ரூபா. இருதா கூலிவிடா? இருக்கு, லிஸ்ட் ஓடு. ஒருத்தரா தூக்கிடலாம். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமைல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே என் ஆஃபீஸர் கடுவம் புனையே போட்டணும். மொதல் எதிரியே அவன் தான் ஜி. செவ்வாய்க்கிழமை அந்த கந்து ஓடிச்சு. அவனை போட்ட வச்சுக்க பல பேருக்கு சந்தோஷம் ஜி. புதன்கிழமை ஜி, இது 2 பேரில் எதனா வந்து விடுங்க. 2 பேரும் போக வேண்டியது தான். ப்ரிஃபரன்ஸ் இது. ஐயோ, இன்ஸ்பெக்டர் தொட்டிங்களா ஜி? அப்போ இன்ஸ்பெக்டர் வெட்னஸ்டே லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வியாழக்கிழமை அந்த காட்டு ரவி ஜி. கரெக்ட். அதானே மெயின் அக்யூஸ்டு. வெள்ளிக்கிழமை கவுன்சிலர் ஜி. பேட் ஃப்ரைடே அவளுக்கு. சனிக்கிழமை அந்த ரெட்டி. கரெக்டா? எப்படி கிடக்கு ஜி? சூப்பர் ஜி. பாதையில் கூட ஷார்ப்பாக இருக்கீங்க ஜி. அவ்வளோதான். இந்தாங்க ஜி. கூலிப்பட எந்த ஊர்? தூத்துக்குடியா? கூலிப்பட இல்லை, ப்ரொஃபஷனல் கில்லர். ப்ரொஃபஷனல் கில்லரா? யாரு ஜி அது? நான் தான். போங்க ஜி, காமெடி பண்ணிட்டு சூரியன் படத்தில் வர மொட்டை சரத்குமார் மாதிரி இருந்தா நீங்கள் கொலை பண்ணுவீங்களா? ஹலோ, நான் நிஜமாவே ப்ரொஃபஷனல் கில்லர் தான். சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நானே இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணா கூட நீங்க கொலை போட்டு நிறுத்தக்கூடாது. ஓகே, ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ராமிஸ். டீல். தூக்குங்க 6 பேர். அட்வான்ஸ் கொடு. அட்வான்ஸா? டீல்னு அட்வான்ஸ் தரணும்ல. என்னாச்சு, கொஞ்சம் முன்னாடி கேட்கக்கூடாதா? அப்போதான் கடைக்கார பையனுக்கு எடுத்து கொடுத்தேன். 2, 4, 6 தாங்க, இவ்வளோதான் இருக்கு. 12 ரூபா. தலைக்கு 2 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. ஹாப்பி? ஆனாஜி, சொன்ன மாதிரியே முடிச்சிடுங்களா காரியத்தை? அட்வான்ஸ் வாங்கிட்டல, டீல்னா டீல் தான். அப்போ ஓகே. சரி, ஓகே பிரதர், போகலாமா? போகலாம் ஜி. இருங்க, பாட்டில் எடுத்து வந்துடுறேன். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க பாஸ். யாருவன் டூடு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்? பாஸ், நானும் அப்பேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறீங்க. நான் லவ் ஃபெயிலியரா? ஏய், இதுல யாருக்கு லவ் ஃபெயிலியர் நான் சொல்லட்டா?
உங்களை விட தாடி இவருக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சாருக்கு தான் லோ ஃபைல். ஹலோ பாஸ், நாங்க நீங்க எதை ஒன்னும் சொல்ல வேணாம் பாஸ். ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா அந்த ஃபீலிங் எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டு இவர்கிட்ட கொட்டிட்டு இருக்கிறீங்க. ஆமே கரெக்ட்? ஆமா. ஃப்ரெண்டை நம்புங்க, கடைசி வரைக்கும் கூட வருவானுங்க. பொண்ணை நம்புனீங்க பாதியில கட்டிட்டு ஓடிடுவாளுங்க.